மக்களே, இன்று நாம் திருக்குறள் 319ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இன்னா செய்யாமை அதிகாரத்தை சேர்ந்த குறள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவன் காலையில் பிறருக்கு துன்பம் செய்தால் அதே துன்பம் மாலைக்குள் அவனுக்கே வந்து சேரும். ஏனெனில் தீய செயல்களுக்கு தீய விளைவுகள் தவிர்க்க முடியாமல் வரும். சிலர் தாங்கள் செய்யும் தவறுகளின் விளைவுகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் அதன் பலனை தரும். நல்ல செயல் நன்மையை தரும், தீய செயல் துன்பத்தை தரும். இதுதான் வாழ்க்கையின் இயற்கை விதி. திருவள்ளுவர் இந்த குறளில் வினை பயன் பற்றிய உண்மையை எடுத்து கூறுகிறார். பிறருக்கு துன்பம் கொடுப்பவன் அதே துன்பத்தை ஒரு நாள் அனுபவிக்க நேரிடும். அதனால் நாம் எப்போதும் பிறருக்கு நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும். அதுதான் நல்ல வாழ்க்கைக்கான வழி. அதனால் நாம் வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் செய்யாமல் அன்புடனும் கருணையுடனும் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக சொல்லுகிறது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.